வந்து பஸ் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் ரேட்டை விட இங்கே வந்து பஸ் ரேட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வியட்நாம் மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து பொதுவாக நம்பப்படுற விஷயம் வந்து இவங்க டிராகன் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி நம்பப்படுறாங்க. ஸோ அது என்ன டிராகன் ஃபேமிலி, நீங்கள் வந்து ஸ்டிக்கர் வீசா எடுக்க போனீங்கன்னா 40-50,000 ரூபா அந்த மாதிரி ரேட் ஆகும். ஸ்டிக்கர் இ-வீசா எடுக்கும்போது இ-வீசாவுக்கு ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இல்லை காதலே எடுத்து விளையாட்டுருக்காங்க. இந்த வியட்நாம் வீசா வந்து சரியாக வந்து நம்ம என்ன டேட் வந்து கொடுக்குறோமோ அந்த டேட்டுக்கு மட்டும்தான் வீசா கொடுப்பாங்க. இங்கே வந்து வியட்நாமில் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பொதுவாக வந்து ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் எல்லாமே பஸ் ட்ரெயின் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் தானே. ஃப்ளைட்டும் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்ரீலங்காவில் வந்து ஃப்ளைட்ஸ் இல்லை இண்டோரில், அதாவது டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதை விட இந்த வியட்நாம் ஏர்லைன்ஸ்னு சொல்லி இந்த ஏர்லைன்ஸ் இருக்குது. இந்த ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணி போகும்போது நல்லாவே சீப்பான ஒரு ஃபேரில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பஸ் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் ரேட்டை விட இங்கே வந்து பஸ் ரேட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து வியட்நாம் அப்படி வாரீங்கன்னா இங்கே ஹோச்சிமின்லேருந்து ஹனோய் போகிறதா இருந்தாலும் சரி, ஹனோயிலேருந்து அந்த மாதிரி அப்படி நீங்கள் கண்ட்ரி உள்ளுக்கே ட்ராவல் பண்ணும்போதோ இந்த வியட்ஜெட் ஏர்னு சொல்லியிருக்கு. அந்த ஒரு மெத்தடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 டேஸோ 15 டேஸ் முன்னாடி வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலே அது ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வியட்நாமில் கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு இடம் வந்து இங்கே இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸில் இந்த மாதிரி டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி இந்த ஒரு கடைகள் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இது டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி இந்த வியட்நாமில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள், எல்லா டூரிசம் ரிலேட்டடான விஷயங்களுமே இவங்க வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம டூரிங் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே பேக்கேஜ் வைஸ் வந்து இவங்க அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நான் நார்மலாக காமிக்கிறேன் பாருங்கள். வூங் டாவ், ஹாலாங் பே, இதுக்கெல்லாமே நம்ம இந்த முறை போக போகிறது இல்லை. ஸோ இந்த முறை நான் வந்து இந்த ஹோச்சிமினை மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் போக போகிறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம இந்த ஒரு இடத்துல இருக்கோம். நீங்கள் வந்து டாலாட் இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ரீஜனாக பிரிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ மேலே இருக்கிறது வந்து இந்த வியட்நாமோடைய நார்த் சைட். நம்ம இப்போ சவுத்தில் இருக்கோம். சவுத்தை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிடுவோம். ஸோ நீங்கள் பெட்டர் வாரீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி எல்லா பிளேஸஸுமே போய்க்கலாம். இன் ஃப்யூச்சர் வந்து அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். சப்பா, ஹனோய் இதெல்லாமே இந்த ஒரு கிளைமேட் வந்து நான் போகணும்னு சூஸ் பண்ணி தருந்தேன். பட் வந்து இங்கே காலநிலை மோசம்னால இந்த இடமெல்லாமே வெள்ளப்பெருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தால் நான் இப்போ போக போகிறதில்ல. ஹலோ கைஸ், வணக்கம். வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் நம்பர் 1ல் கடைசியாவது கண்ட்ரியான வியட்நாமில் ஹோச்சிமின் சிட்டியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இது வந்து என்னோடய லாஸ்ட் டே. இன்றைக்கி வந்து நைட் வந்து எனக்கு இங்கேருந்து கொல்கட்டாவுக்கு வந்து ஃப்ளைட். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக இந்த வியட்நாமோடைய ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலே ஒரு ஷார்ட்டான வீடியோவாக இருக்க போதும். ஸோ இதோட வந்து நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜன் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிட்டு இன்றைக்கி வந்து இந்த மக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு தலத்தை தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வியட்நாம் மக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க வந்து பொதுவாக நம்பப்படுற விஷயம் வந்து இவங்க டிராகன் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி நம்பப்படுறாங்க. ஸோ அது என்ன டிராகன் ஃபேமிலி, என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மக்கள் வந்து பொதுவாக நம்ம ஏஷியா கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க எல்லாமே ஒன்று வந்து ஹிந்துஸாக இருப்பாங்க, இல்லாட்டி வந்து முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியானிட்டி, புத்திசம் இந்த மாதிரி இருக்குது. பட் இங்கே வந்து மெஜாரிட்டி வந்து புத்திசமாக இருந்தாலுமே கூட இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் வந்து இந்த டிராகன் பரம்பரையிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி நம்புகிறாங்க. ஸோ அது என்ன விஷயம்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்க போது. ஸோ என்னால் ஏழுமான விஷயத்தை வந்து அப்படியே கெதர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி டிராகனை வந்து நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பாம்போட அந்த ஒரு தோற்றம் மாதிரி வந்து மூஞ்சியில் மட்டுமே டிராகனுடைய ஒரு மூஞ்சியில் இருக்கும், அமைப்பில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பார்க், இந்த ஹோச்சிமின் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பார்க். இந்த பார்க்கில் வந்து டென் டுவாங் நைம் சோ ஹுங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இது உள்ளுக்கு நம்ம போக இயலாது, போகிறேன்டா ஷூ கால்ட்டணுமா என்ன மாதிரி தெரியல, நான் வெளியிலேருந்தே காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்டெச்சு எல்லாமே இருக்கும், கல்வெட்டுக்கள், இந்த மாதிரி நிறைய சிலைகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிலையுமே வித்தியாசமான அமைப்பில் இருக்கும். அதில் வந்து இங்கே நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ரீஜனுக்கு விசிட் பண்ணக்குள்ள. அதுவும் இந்த குறிப்பாக இந்த வியட்நாம், லாவோஸ், கம்போடியாலெலாம் பார்த்துக்கலாம். ஸோ இவங்க வந்து
டிராகன் ஃபேமிலின்னு சொல்லி நம்பப்படுறாங்க. டிராகன் ஃபேமிலின்னா அந்த டிராகனில் இருந்து அந்த ஒரு கோத்திரத்துலேருந்து இவங்க வந்து வந்தவங்க அப்படின்னு நம்புகிற காரணத்தால் இங்கே மக்கள் வந்து இந்த டிராகன் இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக வந்து வழிபடுறாங்க. ஸோ இது வந்து ஹிந்துசமா இல்லை கிறிஸ்டியானிட்டியா இல்லை முஸ்லீம்ஸா இல்லை அடுத்த ரிலீஜன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவங்க வந்து ஒரு டிராகன் வழி வந்த மக்கள்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தால் இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த டிராகன் சம்மந்தமாக பார்க்கலாம். இது வந்து சிங்கப்பூர்லேயும் மலேசியாவில் ரொம்ப குறைவு. சிங்கப்பூரில் பார்க்கலாம், தாய்லாந்தில், லாவோஸில், கம்போடியாவில் இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்தது வந்து ஒரு கார்டன். இது வந்து ஹோச்சிமின்லே வந்து ஒரு சின்ன ஒரு கார்டன். இந்த மாதிரி ஏகப்பட்ட கார்டன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையிலே இந்த ஹோச்சிமின் சிட்டி வந்து இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரிக்குமே நீங்கள் விசிட் பண்ணக்கல, ஒன்றாவது வந்து என்ன பண்ணுங்கள் தெரியுமா, அந்த கண்ட்ரியில் வந்து வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இப்போ வந்து இந்த ஹோச்சிமின் சிட்டிலேருந்து சப்பா, அடுத்து வந்து ஹனோய், இந்த மாதிரி நிறைய இடங்கள் போகணுன்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வந்தேன். பட் பிளான் எல்லாமே சொதப்பிரிச்சு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இப்போ கிளைமேட் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ மோசமாக இருக்குது. மழை, மின்னல், வெள்ளம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம எல்லா இடத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு 10 days மாதிரி இங்கே நின்றோம். ஸோ 10 days என்னென்ன விஷயங்கள் பார்த்தோமோ அதெல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உண்மையிலே ஒரு பட்ஜெட் லெவலில் ட்ராவல் பண்ணலாம். ஒரு 1 lakh இருந்தாலே போதும் உங்களுக்கு, அப் அண்ட் டவுன் எல்லாமே சேர்த்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் பட்ஜெட் லெவலில் தனியாக ட்ராவல் பண்ணுறேன்னா. ஸோ ஃபேமிலியோட வாரீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். நான் வீசா ப்ரோசஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் வீசா எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன்ஸுக்கு வந்து இ வீசா வந்து இது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீசா ஸ்டிக்கர் வீசா எடுக்க போனீங்கன்னா 40-50,000 ரூபா அந்த மாதிரி ரேட் ஆகும். ஸ்டிக்கர் இ வீசா எடுக்கும் போது இ வீசாவுக்கு ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன் ருப்பீஸில் 6,000 வரும். ஸோ அது யூஎஸ்டியில் ஐஎன்ஆரில் எவ்வளோ வரும்னு போட்டுரும் பாருங்கள். ஸோ இந்தியன்ஸுக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக என்னென்னு தெரியல. ஸோ அந்த ஒரு ரிக்வயர்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதிலே வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பேசிக்கான சில விஷயங்கள் தான் கேட்கும். உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கிற பேசிக்கான விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா உடனே ஒரு 1.5 days வந்து உங்களுக்கு வந்து வீசா அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு ஜாலியாக நீங்கள் ஃப்ளை பண்ணிட்டு வரதான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்ன இந்து கடவுளுடைய ஸ்டெச்சு மாதிரி இருக்குது தானே, இது அந்த நடராஜோட சிலை மாதிரி தான் இருக்குது. இது எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சவங்க யாராச்சும் மீனிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக நிறைய ஸ்டெச்சு எல்லாமே இருக்குது. நான் எல்லாமே நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் வந்து பிழையாக சொல்லிட்டேன்னு சொன்னால் எனக்கு சத்தியமாக நான் ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். தெரியாட்டி நான் அதை உங்கள்கிட்டே விட்டுருவேன். ஸோ அது வந்து வீடியோஸ் பார்க்கக்கூடிய அடுத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே பிஸ்கட் எல்லாமே போட்டு இது வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதை விட வணக்க வழிபாடு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டே போமே. நிறைய பேர் வந்து இங்கே ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க லேப்டாப்பை வச்சு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஜாக்கிங், வாக்கிங் எல்லாமே பண்ணுறாங்க. நல்ல ஒரு ரிலாக்ஸான இடமா இருக்குது. நானும் கடைசி நாளே கொஞ்சம் நார்மலாக வந்துடுங்களா, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். நல்லா இருக்குது உண்மையிலே. ஹோச்சிமின் சிட்டி வந்து இந்த வியட்நாம் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா உண்மையிலே பெஸ்ட்டான பிளேஸ் வந்து நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த பிளேஸை வந்து. அதாவது இந்த வியட்நாமில் முக்கியமான விஷயம் வந்து காலநிலையை பார்த்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாகவே பார்டர் க்ராஸ் பண்ணி தான் வந்தேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து ட்ராவல் பண்ணுறது சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே டைம் அவைலபிலிட்டி இருக்காது. அதே மாதிரி அப்படி இருந்தாலுமே காசு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்க்குறவங்களுக்கு என்னோடய வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் லைவாக ட்ராவல் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் தான் நான் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நேரில் ட்ராவல் பண்ணி பார்க்காத விஷயங்களை வந்து என்னோட சேர்ந்து நீங்கள் பாருங்கள். ஸோ டிஜிட்டலாக என் கூட ட்ராவல் பண்ணி வாங்க. விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ காலால் மட்டுமே வச்சுட்டு அங்கே பாருங்கள் எப்படி விளாட்றாங்கண்டு. அது நம்ம பேட்மிண்டன் விளாடுற மாதிரி இவங்க வந்து அந்த ஷட்டில் கோக் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே காலாலே அடித்து விளாட்றாங்க. ஸோ இது வந்து இவங்களோட இது பதில் காலாலே அடித்து விளாட்டுருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்குன்றே தெரியல. பா நைஸ். உண்மையிலே நம்ம கையால் பேட்மிண்டன் விளையாடகளே எவ்வளோ மிஸ்டேக் ஆகிறோம். ஆனால் வந்து அந்த காலால் எவ்வளோ கண்ட்ரோல் அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கும். ஸோ பார்ப்போம். லாஸ்ட் வீடியோனால கொஞ்சம் ஃபன்னியாக ஜாலியாக அப்படியே கொண்டு போகிறேன். என்ன விஷயங்கள் நான் பார்க்குறேனோ அதை வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஹிஸ்ட்ரி சம்மந்தமாகவும் இருக்கும், அதே மாதிரி இந்த ஜாலியாக அந்த ஃபன்னியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் இருக்கும். எல்லாமே ஒரு மல்டி சம்மந்தமாக கொடுக்குறதால யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை தன்மையாக இருக்கிறதால கொஞ்சம் அப்படியே அந்த கிளைமேட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. சிட்டியே வந்து ஃபுல்லாக வைபில் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நல்ல லக்ஸரிஸான வெஹிக்கிள் இருக்கா. உண்மையிலேருந்து ஹோச்சிமின் வந்து ட்ராவல் பண்ணாமல் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்பயுமே ஷூர் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து இந்த ட்ராவல் பண்ணுறாமல் ஒரு கண்ட்ரியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து என்னோடய இதில் வந்து ஒரு கண்ட்ரியோடைய அப்பும் பார்ப்பேன், டவுனும் பார்ப்பேன். ஸோ எல்லா கண்ட்ரியுமே நல்லவங்க வைப்பாங்க, கெட்டவங்க வைப்பாங்க. நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக அந்த கண்ட்ரியை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண இயலாது. ஸோ அந்த மாதிரி இந்த வியட்நாமில் வந்து மக்கள் பட்ட கஷ்டத்துக்கும் இப்போ இவங்க இருக்கிற நிலைமைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே எந்த அளவுக்கு மேக்ஸிமம் இடம் வந்து நல்லா க்ளீனாக ப்ராப்பராக தான் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து நீங்கள் இந்த வியட்நாம் வீசா வந்து அப்ளை பண்ணக்கோல சரியாக வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு தான் வெளியிட வந்து இ-வீசா கொடுப்பாங்க. இ-வீசாவாக இருந்தாலும் சரி, ஸ்டிக்கர் வீசாவாக இருந்தாலுமே சரி. ஸோ நீங்கள் வந்து எந்த டேட்டில் பிளான் பண்ணுறீங்களோ அந்த டேட்டுக்கு வந்து ஒரு 2 டேஸோ 3 டேஸோ முன்னாடி வந்து புக் பண்ணிட்டீங்க, வீசாவை வந்து போட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி போட்டுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 அன்றைக்கி வீசா வெளியிட ஆகுதுன்னு சொன்னால் அந்த டேட்லேருந்து அடுத்த 30 நாள் வரைக்கும் தான் அந்த வீசா வெளியிட இருக்கும். பொதுவாக வந்து இந்தியா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து அடுத்தடுத்த நாடுகளில் இருக்கணும். சில நாடுகளில் வந்து 6 மந்த்துக்கு வந்து வெளியிட கொடுப்பாங்க. அதாவது 6 மாதத்துக்கு வெளியிட இருக்கும், ஆனால் 30 நாள் தான் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அந்த மாதிரி கொடுக்குற வீசாவில் வந்து நீங்கள் முன்கூட்டியே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வியட்நாம் வீசா வந்து சரியாக வந்து நம்ம என்ன டேட் வந்து கொடுக்குறோமோ அந்த டேட்டுக்கு மட்டும்தான் வீசா கொடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் ரொம்ப கவனமாக அதை பார்த்துக்கோங்க. அப்படியே பாருங்கள், கிளைமேட் வந்து இப்போ எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ சடனாகவே சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ ஆரம்பிக்கிற மழை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நைட் ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு கிளைமேட்டில் தான் இருக்குது. இதனால தான் நான் சொன்னேன் வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த கிளைமேட் இதெல்லாமே வெதரை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ பார்ப்போம்.